கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5 யோசுவா 1:5. நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன வாக்குத்தத்தம்தான் இன்றைய தியான வசனம். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எந்த சூழ்நிலையில் யோசுவாவுக்கு தந்தார் என்பதையும், இந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குறித்து சற்று நேரம் தியானிப்போம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தப் போகிறேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார் யோசுவா. ஏனெனில் யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிநடத்தி வந்த தேவ மனுஷனாகிய மோசே மரித்து போனதுதான் காரணம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை நோக்கி, பயப்படாதே, கலங்காதே என்று ஆறுதல் படுத்தியதோடு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், எப்படி மோசேயோடு நான் நடந்தேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும். அத்தகைய மகிமையான என்னுடைய இளைப்பாறுதலை மோசே எப்படி பெற்றுக்கொண்டான் என்பதும் உனக்கு தெரியும். அப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பாயே ஆனால், நான் நிச்சயமாக உன்னோடு வந்து உன் சத்துருக்களை அழித்து என்னுடைய இளைப்பாறுதலில் பங்கடையும்படி செய்வேன் என்று வாக்களிக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாத வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு அருளிய வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதுதானே. அவருடைய மேன்மையான இளைப்பாறுதலை பெற யோசுவா மோசேயிடம் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன என்பதை நாமும் தெளிவாக உணர்ந்து அதையே நாமும் கடைபிடிக்கும் பொழுது தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, நான் மோசேயோடே யோசுவாவோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்வதோடு, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றும் நிச்சயமாக சொல்வார். சொல்லுவாரா மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. சரி, மோசேயிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? மோசேயின் அர்ப்பணிப்புகள், அதாவது அவருடைய குணநலன்கள். முதலாவது கீழ்ப்படிதல், 2வது தாழ்மை, 3 உண்மை, 4 ஜெபம், 5 விசுவாசம். இந்த 5 நற்பண்புகளும் நம்மிடத்தில் இருக்குற பட்சத்தில் தேவன் என்ன செய்வார்? நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களிப்பார். சரி, மோசேயுடைய முதல் குணம், அதாவது கீழ்ப்படிதல், அதை பற்றி பார்ப்போம். மோசே என்கிற தேவ மனுஷன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோர்வுகளை மேற்கொண்டதும் மற்றும் கடைசி வரை கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட்டத்தை ஓடி முடிக்கவும் காரணமாக இருந்தது இந்த கீழ்ப்படிதல் என்கிற குணநலனே என்று சொன்னால் அது மிகையாகாது. வேதம் சொல்லுகிறது, அவன் பார்க்கும்படி, அதாவது கர்த்தர்
கர்த்தர் வெளிப்பட்ட அந்த மகத்தான காட்சியை பார்ப்பதற்காக கிட்டே நெருங்கும்போது அந்த இடத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறார். அதாவது முச்செடி எரியுது, அதிலிருந்து ஒரு சத்தம் வருது இல்லைங்களா? அந்த மீனை எப்படி முச்செடி எரியுது, ஆனால் இலையெல்லாம் கருகவே இல்லையே, இது என்ன அதிசயம் அப்படின்னு பார்ப்பதற்காக தான் அவன் முன்னேறுகிறான். ஆனால் அப்போ என்ன ஒரு வார்த்தை வருது? முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இதை யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்னவென்றால், மோசே எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் தன்னை முழுமையாக கர்த்தரிடம் ஒப்படைப்பதையே கீழ்ப்படிதல் என்று இங்கு நாம் புரிந்து கொள்கிறோம். இன்று அநேகர் ஊழியத்திற்கு வந்த பிறகு அவர்கள் சொல்லுகிற காரியம் மிகவும் ஆச்சரியமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் என்னவோ ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கி பழகினவங்க மாதிரியும், ஆண்டவர்கிட்ட நான் அதை சொல்லியிருக்கேன், இதை சொல்லியிருக்கேன், நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் அப்படின்னெல்லாம் ரொம்ப டாம்பிகமாக ஒரு மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிக்கொள்கிறதை நாம் இப்போ பார்க்குறோம். ஆனால் இவர்களுடைய ஊழியத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்கு பதிலாக உலகத்தின் மகிமையை மாத்திரம் ஜனங்கள் பார்த்து அவர்களும் ஏமாந்து போகிறார்கள். இதை நம்ம பல ஊழியர்கள், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஜென்ரலாக. இதற்கு காரணம் இவர்களிடத்தில் காணப்படாத கீழ்ப்படியாமையே காரணம். ஆனால் இந்த தேவதாசனோ, அதாவது மோசேயோ, எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கீழ்ப்படிதலின் கீழாகவே ஊழியம் செய்தார். ஆகவே தான் எல்லா இடத்திலும் ஜெயத்தையே பெற்றுக்கொண்டார் என்று நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் இந்த தேவ மனுஷனாகிய மோசே தான் ஜனங்களுக்கு முன்னே நடந்து செல்லாமல் கர்த்தரையே முன்பாக நடக்கச் செய்து, தானும் தன்னுடைய ஜனங்களும் கர்த்தருக்கு பின்பாக நடந்து வந்ததால் கர்த்தர் மோசேக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று. ஆகவே நாமும் இந்த மோசேயைப் போல கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். இதை ஒத்துக்கிறீங்களா? 2வது குணநலன் தாழ்மை. மோசேயின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்வுக்கு காரணமான 2வது படி இந்த தாழ்மை என்கிற குணநலனே ஆகும். ஏனென்றால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. இன்று அநேக கிறிஸ்தவர்களிடம் இந்த தாழ்மையான குணநலன் இல்லாததால் இவர்கள் அநேக இடங்களில் விழுந்து போவதை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் உயர்ந்தவராய் இருந்த போதிலும், அதாவது உலகம் கற்பனை செய்ய முடியாத உயரமான இடத்தில் இருந்த போதிலும், அவர் தம்மை தாமே தாழ்த்தி இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். எதற்காக அவர் இப்படி செய்ய வேண்டும்? யோசிச்சு பாருங்க. தாழ்ந்து போயிருக்கிற நம்மை உலக சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதனால தான் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று. மேலும் அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று சங்கீதம்
13 ரொம்ப தெளிவாக நாம் வாசிக்கிறோம். நாம் ஏன் இன்றைய நாட்களில் வல்லமையாக கர்த்தருக்கு முன்பாக எழுந்து பிரகாசிக்க முடியவில்லை தெரியுமா? நம்மிடத்தில் இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினது போல தாழ்த்துகிற ஆவி இல்லாமல், மாறாக நம்மிடத்தில் காணப்படுகிற மேட்டிமையின் ஆவியே என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட மோசேயோ மிகவும் தாழ்மை குணம் படைத்தவராக காணப்பட்டார். கர்த்தர் தன்னை அழைத்து தம்முடைய கூட்டத்திற்கெல்லாம் தலைவனாக மாற்றின போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். எவ்வளவு தாழ்மையோடு சொல்றார் பாருங்க. அதோட சொல்றாரு, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று கூறுவதை யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவனையே கர்த்தர் மோசேயின் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே முன்குறித்து தன்னுடைய ஊழியத்திற்கு தெரிந்தெடுத்து பின்னர் வனாந்தரத்திலே அழைத்து கொண்டு முடிவிலே மகிமைப்படுத்தினார். ஏன்னா மோசேயை கர்த்தர் தான் அடக்கம் பண்ணினார். வேதத்தில் வேற யாரையும் அவர் அடக்கம் பண்ணினதாக சொல்லப்படவே இல்லை. இன்னைக்கு நம்மில் அநேகர் அழைக்கப்படுகிறோம், தெரிந்து கொள்ளப்படுகிறோம். ஆனால் முடிவிலே கர்த்தருடைய மகிமை நமக்கு கிடைக்காமலேயே போய்விடுகிறது. இதற்கு காரணம் நம்மிடத்தில் காணப்படுகிற மேட்டிமையான குணநலன் ஆகும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை என்பதை மறந்து விடாமல், இன்று மோசே எப்படி தன்னை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு நடந்து கொண்டாரோ அதே போல நாமும் நடப்போம். தொடர்ந்து நாளைய தினத்தில் அவருடைய அடுத்த சில குணநலன்கள் பார்த்தோம் இல்லைங்களா? உண்மை, ஜெபம், விசுவாசம் என்பதை குறித்து நாளைய தினம் தியானிப்போம். அதுவரை தேவனுடைய சமூகத்தில் நாம் கீழ்ப்படிதலோடு தாழ்மையோடு அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.